ஹே கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் சம்வேர் சம்ஹவ் ஃபர்ஸ்ட் எபிசோட் செகண்ட் பார்ட் தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ அப்படியே பார்த்தீங்கன்னா 2 பேருடைய லைஃப் ஸ்டைலையும் காட்டுறாங்க. 2 பேரும் தூங்கி எழுந்திருக்கிறதுலேருந்தே காட்டுறாங்க. அதில் நம்ம ஹீரோயின் கீயை பார்த்தீங்கன்னா எப்போவுமே கையில் அந்த ஹெட்ஃபோன் இருப்பாங்க. எங்கே போனாலும் எடுத்துகிட்டு போவாங்க. ஆல்ரெடி ஸ்கூலுக்கு நம்ம பெம்மை வந்துட்டாங்க. ஆனாலும் டிரைவர் அங்கிள் ஏமா இன்னும் ஸ்கூலுக்கு போகாம இருக்குன்னு சொல்லி கேட்டா, இருங்க இருங்க வரட்டும் வரட்டும், இருங்க இருங்க வரட்டும்ங்கிறாங்க. யாருமா வரணும்னு சொல்லி கேட்டா, வந்துட்டான்னு சொல்லிட்டு ஓடுறாங்க இறங்கி. யாரா அந்த வந்துட்டானா, வேற யாரு, நம்ம கீ தான். கீ வர்றதுக்காக கார்லயே வெயிட் பண்ணியிருக்காங்க பெம்மு. அவங்க ஆல்ரெடி ஸ்கூலுக்கு சீக்கிரம் வந்திருந்தாலுமே இவங்க வரணும்னு வெயிட் பண்ணி வராங்க. ஆனால் நம்ம கீயை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட பஞ்சுவாலிட்டியே கிடையாது. ஆல்ரெடி ஸ்கூலுக்கு லேட்டு தான் ஓடி வராங்க. பெம்மு வரதை பார்த்ததும் பெம்மு கையும் பிடிச்சி இழுத்துட்டு வா வா சீக்கிரம் வான்னு சொல்லி கூப்பிட்டு போனா ஒரு செகண்ட்ல மிஸ் பண்ணிடுறாங்க. கேட்டை க்ளோஸ் பண்ணிடுறாங்க. நம்ம ஊர்லலாம் எப்படி கண்ணு முன்னாடி பசங்க வந்துகிட்டு இருந்தா சரி உள்ளே வரட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணி க்ளோஸ் பண்ணுவோம்னு நினைப்பாங்கல்ல, அப்படிலாம் இல்லை. கேட்டு வரைக்குமே வந்துடுறாங்க. ஆனாலும் பஞ்சுவாலிட்டி க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்காரு. நம்ம ஹீரோயின் கீ கூட கெஞ்சி பார்க்குறாங்க, ப்ளீஸ் அங்கிள்னு. நோ 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 அதெல்லாம் கிடையாது, நீ லேட்டு தான்ட்டாங்க. இப்போ அங்கே லேட்டுன்னா அடிலாம் கிடையாது, முட்டி போடலாம் சொல்ல மாட்டாங்க போல். கிரவுண்டில் ரவுண்ட்ஸ் போகணும். எல்லாரும் சேர்ந்து கிரவுண்டில் ரவுண்ட்ஸ் போகிறாங்க. பயங்கரமாக போகிறாங்க. எத்தனை ரவுண்டு போக சொன்னாங்கன்னு தெரியல. ஆமாவா அங்கங்கே மயங்கி விழுந்து கிடக்குறான். அந்த அளவுக்கு ரவுண்ட்ஸ் போடுறாங்க. அதில் நம்ம கீயை பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அவங்க போக வேண்டிய ரவுண்ட்ஸை முடிச்சிடுறாங்க. ஆனால் பெம்மு வரணுமே, அதுக்காக பெம்மு கூடயே மறுபடியும் ஓடுறாங்க. ஓடிக்கிட்டு இருக்கும் போது தான் 2 பேரும் பேசிக்கிறாங்க. நீ எங்கே இருக்க, நான் எங்கே இருக்கேன்னு சொல்லி பேசும்போது தான் தெரியுது இவங்க 40th ஸ்ட்ரீட்லேயும் அவங்க 12th ஸ்ட்ரீட்லேயும் இருக்காங்க. ஏய் நம்ம இவ்வளோ க்ளோஸாக இருக்கோமான்னு சொல்லி 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது, சரி நாளையிலேருந்து நானும் உன் கூட வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நீ தான் காரில் வருவியம்மா, உன் டிரைவர் உனக்காக வெயிட் பண்ணுவார், நீ அவங்க கூடயே போன்னு சொல்லிட்டு நம்ம கீயும் சொல்லிடுறாங்க. இப்போ அப்படியே ரெஸ்ட் ரூம் போகிறாங்க. ஆல்ரெடி அங்கே ஓடிட்டு களைப்பாக இருப்பாங்க இல்லையா, கை கால்லாம் வாஷ் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து 2 பேரும் ரெஸ்ட் ரூமில் வாஷ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம கீ மறுபடியும் அந்த டையை எப்படி போடுறேன்னு தெரியாமல் முழிக்க, அதை பார்த்து பெம்மு இரு நான் வரேன்னு சொல்லிட்டு, நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வராங்க. ஹெல்ப் மட்டும் இல்லை, நான் உனக்கு டீச் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பண்ணேன். எனக்கு தெரிஞ்சு டை கட்டுறதை ஃப்ரண்ட்ல நின்று டீச் பண்ணலாம். ஆனால் நம்ம பெம்மு தோல் மேலே கை போட்டு இந்த பக்கத்துலேருந்து அந்த பக்கம் இழுத்து கொஞ்சம் க்ளோஸாக வந்து நெருக்கமாக சொல்லி தராங்க. ஆல்ரெடி பல்ல காட்டிக்கிட்டு இருந்த நம்ம கீக்கு இன்னும் வசதியாக இருக்குது. இவ்வளோ க்ளோஸில் அவளை நம்ம பார்ப்போம்னு நினைக்கவே இல்லையேன்னு சொல்லிட்டு அவள் மூஞ்சையே பார்க்குறாங்க. அவள் டை கட்டுறதையே குனிஞ்சு பார்த்துக்கிட்டு இருக்கா. அப்படியே 2 பேரும் ரொம்பவே க்ளோஸாக நிற்கிறாங்க. ஒரு செகண்டில் அப்படியே கிஸ் பண்ணுற மாதிரி கிட்ட போய் டக்குன்னு சுதாரிச்சு ஐயோன்னு சொல்லிட்டு குனிஞ்சிக்கிறாங்க நம்ம கீயை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஷை டைப் தான். எப்போவுமே நம்ம ஹீரோயினுக்கு பயந்துக்கிட்டே இருப்பாங்க. அவள் கோச்சிக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே பயப்படுவாங்க இப்படி தான் டை கட்டணும், சரியா, நாளையிலேருந்து கரெக்டாக கட்டிட்டு வான்னு சொல்லி அவளை சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஒரு நாளில் என்னென்னலாம் செய்கிறாங்கன்னு காட்டுறாங்க. பேஸ்கெட் பாலு, செஸ்ஸு, இந்த மாதிரி மைண்ட் கேமிங்லாம் நம்ம ஆள் நல்ல டேலண்டான ஆளாக இருக்காங்க, பெஸ்ட்டாகவும் இருக்காங்க. ஒரு நாள் ஹெட்ஃபோனில் அப்படியே பாட்டு கேட்டுட்டு வந்துக்கிட்டு இருக்கும்போது நம்ம பெம் அங்கேருந்து ஓடி வராங்க. ஓடி வந்து பேசுனா இவங்க ஹெட்ஃபோன் போட்டிருக்கிறதுனால காதில் விழல. அதை எடுத்து விட்டுட்டு நானும் உங்கள் கூட ஈவினிங் வரேன் அப்படின்னு சொல்ல, உன்கிட்ட தான் கார் இருக்கேம்மா, உன் டிரைவர் வெயிட் பண்ணுவாங்களேன்னு சொல்லி கேட்டா, நான் ஆல்ரெடி அவர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டேன், அவர் வரமாட்டார், ஸோ நம்ம 2 பேரும் சேர்ந்து ஈவினிங் வீட்டுக்கு போகலான்னு சொல்லி பேசி வச்சுக்கிறாங்க. அதே மாதிரி வீட்டுக்கும் கிளம்பலான்னு சொல்லிட்டு அப்படியே பேசிக்கிட்டே போயிட்டுருக்காங்க. போகும்போது தான் தெரியுது நம்ம பெம்மை ஆல்ரெடி டிரைவர்கிட்ட சொல்லிட்டேன்னு சொன்னதெல்லாம் போய் டிரைவர் வந்து இவங்களை கூட்டிகிட்டு போகிறதுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதை பார்த்து நம்ம பெருமை கையெடுத்து கும்பிட்டு ப்ளீஸ் அங்கிள் நீங்கள் போங்க நான் வரேன் அப்படின்னு சொல்லி அங்கிள் அனுப்பிச்சி வச்சிட்றா. இப்போதான் நமக்கே தெரிய வருது, அவள் முன்னெல்லாம் சொல்லவே இல்லை. கூட வீட்டுக்கு போகணும் அப்படிங்கிறதுனால காரை கூட நிறுத்தி வச்சுட்டு இவன் நடந்தே கூட வீட்டுக்கு போகிறா. நம்ம பார்க்கால இதெல்லாம் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியாதுல்ல. ஹீரோயினை உசுப்பேத்தி விடுறா. உன் கூட பெம் இந்த மாதிரி நடந்தே வராலாமே தினமும்னு சொல்லி கேட்டா,
இதுல என்ன ஆச்சரியம் இருக்கு? என் வீடு, அவன் வீடு கொஞ்சம் பக்கத்து பக்கத்துல இருக்கு. ஸோ சேர்ந்து பேசிக்கிட்டு போலான்னு பார்த்திருப்பா. அதனால வந்திருப்பான்னு சொல்றா. அதெல்லாம் இல்ல லூசு. உனக்கு புரியுதா இல்லையா? அவகிட்ட கார் இருக்கு, டிரைவர் இருக்காரு. இது எல்லாத்தையும் விட்டுட்டு உன் கூட நடந்து வரான்னா, ஒண்ணும் இல்லாமலா அப்படின்னு உசுப்பேத்தி விடுது. இப்ப நீ என்ன சொல்ல வரன்னு சொல்லி கேட்டா, நல்லா யோசிச்சு பாரு. அன்னைக்கு நீ கர்ச்சீப் எடுத்து குடுத்தல்ல, அன்னைக்கு நானும் அதே இடத்துல தான் இருந்தேன். அவ வேணுங்கனே தான் அந்த கர்ச்சீப்ப போட்டு உன்னை எடுக்க வச்சு, பேச வச்சு போயிருக்கா. தூரத்துல நின்னு கூட அதுக்கப்புறம் உன்னை பார்த்தா. அத நான் பார்த்தேன். அது மட்டும் இல்ல, அன்னைக்கு ஒரு நாளு நான் இருமிக்கிட்டு இருக்கும்போது கூட, எனக்கு தண்ணி குடுக்காம, லைட்டா இருமுனா உனக்கு தான் தண்ணி குடுத்தா. அது மட்டும் இல்ல, கிளாஸ்ல உனக்கு ஏதாவது ஒண்ணுன்னா, அப்படி உன்னை என்கரேஜ் பண்றா. உனக்கு நெறைய மார்க் வாங்கினாலோ, எதுலயாவது செலக்ட் ஆனாலோ, அப்படி கத்துறா கடந்துக்கிட்டு, கீன்னு சொல்லிட்டு. ஏய் இதுல இந்த ஸ்கூல்ல எல்லாருமே அதானே பண்றாங்கன்னு சொல்லி கேட்டா, இல்லடி நல்லா யோசிச்சு பாருன்னு சொல்லிட்டு, அப்புறம் இன்னொரு முக்கியமான இன்சிடென்ட் சொல்றாங்க. அன்னைக்கு கூட நம்மலாம் டெக்கரேஷன் ஒர்க் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது, எல்லாருக்கும் அவ ஃபுட் வாங்கிட்டு வந்து குடுத்தா. எல்லாருக்கும் என்னென்ன பிடிக்குமோ வாங்கிட்டு வந்து குடுத்தா. எனக்கு பிடிச்ச ரைஸு, உனக்கு பிடிச்ச ரைஸு இது 2மே ஒண்ணு தான். ஆனா, எனக்கு வெறும் ரைஸ் மட்டும் வாங்கிட்டு வந்து குடுத்தா. உனக்கு ரைஸோட சேர்த்து ஆம்லேட்டும் வாங்கிட்டு வந்து குடுத்தான்னு சொன்னதும், ஏய் கொஞ்சம் பெஸ்ட்டுன்னா ஒண்ணு எக்ஸ்ட்ரா செய்வாங்க தான். இதுல என்ன இருக்குன்னா எல்லாருக்கும் சாப்பாடு வாங்கி தர்றது சாதாரண விஷயம் தான். ஆனா, அந்த சாப்பாட்டுல ஆம்லேட்டு அதுவும் ஹாட்ல ஆம்லேட் விட்டு யாரும்மா வாங்கிட்டு வரா? நல்லா யோசிச்சு பாருன்னு சொன்னா, இப்பதான் நம்ம கீயும் யோசிச்சு பார்க்குறாங்க. ஆமால்ல, அன்னைக்கு அந்த டிஷ்ல கூட ஹாட் சிம்பிள்ல ஆம்லேட் இருந்துச்சே அப்படின்னு சொல்லி குறுகுறுன்னு 2 பேரும் யோசிச்சுக்கிட்டு இருக்க. கிட்ட வந்து ஹீரோயின் பயந்துடுறாங்க. யோசி, நல்லா யோசி, யோசிச்சு பாரு. உனக்கு அவளுக்கு ஏதோ இருக்கு, ஏதோ இருக்குன்னு எங்கேருந்தோ கவுளி கத்துறா மாதிரி நம்ம கத்திக்கிட்டே இருக்கு. அத கேட்ட நம்ம ஹீரோயின் அப்படிலாம் இல்லன்னு சொல்லுவாங்கன்னு எதிர்பார்த்தா, ஆனா ஒத்துக்க மாட்டேங்கிறாளே! நான் என்ன பண்றது? அவள எப்படி ஒத்துக்க வைக்கிறதுன்னு சொன்னதும், உன்னால முடியும். உன்னால முடியாதுன்னு சொன்னா, நீ நம்ப வேண்டியது அவங்கள இல்ல, உன்ன தான். உன்னால முடியும், உன்னால முடியும்ன்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே லிஃப்ட்டுக்குள்ள ஏறி ஓடிடுது. நம்ம ஹீரோயின் அதையே யோசிச்சுட்டு இருக்காங்க. என்ன பண்ணலாம்? இன்னைக்கு ஈவினிங்குள்ள அவ வாயாலயே நான் சொல்ல வைக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு, அவங்களுக்குள்ளேயே ஒரு சபதத்த எடுத்துக்கிறாங்க. இதோட இந்த செகண்ட் பார்ட் முடிஞ்சிருது. நெக்ஸ்ட் பார்ட்ல மறுபடியும் மீட் பண்ணலாம். தேங்க் யூ.